நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது News21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள News21 செய்திகளை பாருங்கள். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் தனியார் திருமண மண்டபத்தில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பில் வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் டிஜிட்டல் முகவர்களுக்கான பயிற்சி கூட்டம் திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் நடந்தது. இந்த பயிற்சி கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் பழனியப்பன் கலந்து கொண்டு வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பயிற்சிகளை துவக்கி வைத்து முகவர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என விளக்கி பேசினார். இணையதளம் மூலமாக செயல் மூலமாக நம்முடைய உறுப்பினர் சேர்ப்பது இந்தியாவிலே இதுதான் முதல் முறை. இந்தியாவிலேயே இதுதான் முதல் முறை. அந்த அளவுக்கு சிறப்பான முறையில நாட்டு மக்களுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் மாநில உரிமைகளை மீட்டெடுப்பதற்காகவும் கழகத் தலைவர் பல்வேறு திட்டங்களை செயலாற்றி கொண்டு வருகிறார்கள். ஒன்றிய அரசோடு போராடி வருகிறார்கள். அவர்கள் நிதி ஒதுக்கவில்லை என்று சொன்னாலும் மாநில அரசாங்கமே, நமது அரசாங்கமே, நம்முடைய அரசாங்கமே அதுக்கு நிதியை தந்து வேண்டிய பல திட்டங்களை செய்து வருகிறார்கள். அது ஒரு நல்ல ஒரு ஓரணியில் தமிழ்நாடு என்ற ஒரு நல்ல ஒரு உன்னதமான திட்டம். அந்த வகையிலே இது நிச்சயமாக 2026 சட்டமன்ற தேர்தல் மீண்டும் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே ஒரு முறை முதலமைச்சராக இருக்கிறார். 7வது முறையாக அவர் முதலமைச்சராக வருவதற்கு திராவிட முன்னேற்ற கழக முதலமைச்சர் ஒரு வாய்ப்பாக இருக்க வேண்டும் என்று இந்த திட்டத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.